ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த மைண்டுக்குள்ளே நம்ம போயிடணும். நான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வேறு மாதிரி எங்களோட லைஃப்பை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். வேறு மாதிரி பாதையில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே வந்துருவாங்க, பேச மாட்டோம் போட்டிங்களா, இல்லை பில்டிங்கை போட்டிங்களா, இல்லை மொட்டை மாடி கட்டிங்களான்னு. இடவிட்டாங்களா? நாங்கள் வீடு கட்டினா ஆமாம், கட்டினோம், இடம் வாங்கினோம்னு சொல்கிறதுக்கு என்னடா நோக்காடா? எங்கள் உழைப்பு யாரும் கொடுத்தும் நாங்கள் இது பண்ணலை. நாங்கள் கஷ்டப்பட்டோம். கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து வெளியே வர்றப்போ என்ன வச்சுருந்தோம்? யார் உதவி செஞ்சு கிழிச்சிங்க? அதுக்கு அந்த ஓவியா ஸ்ரீப்பில், அந்த மியா பிள்ளை, கோவை கார்த்தியண்ணே, இவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த மெர்சிமா, அப்புறம் யார் இந்த சிங்கப்பூர் முருகேசனே, மைதனே, இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. இப்போ பார்த்தா இந்த கோவை கார்த்தியண்ணே ஒரு உதவி செய்யுது. என்னென்னா அந்த வாய்தா போனோம்னா ஒரு சாப்பாடு, ஒரு ரூமு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச உதவியை மட்டும்தான் பண்ணுவாங்க. நமக்கு நிறைய உதவி பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது, சரியா? ஏன்னா அவங்களோட கஷ்டப்பட்ட காசு. அப்படிங்கும்போது என்றைக்குமே கஞ்சியோ, கூழோ, பிரியாணியோ, பீஸாவோ, பர்கரோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடணும். எப்போவுமே நான் அடுத்தவங்க கையை நம்பி வாழவே மாட்டேன். நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறோமா, இதில் எப்படி சிக்கனப்படுத்துறது? ஒரு ஒரு 100 செலவழிக்கிற இடத்துல ஒரு 50 ரூபா உடனே வருவாங்க பாரு படுத்து. ஒரு நாளைக்கு சரக்கு அடிக்கிறதுக்கே நான்லாம் சொல்கிறேன், ஒரு நாள் நாங்கள் சரக்கு அடித்தோம்னா 2000 ரூபா வேணும். நீங்கள் நம்பினாலும் சரி, நீங்கள் நம்பாட்டியும் சரி. ஏன்னா இந்த ஆள் இருக்கியா பார்த்தீங்களா, இவெல்லாம் மீனை போய் 1/2 கிலோ குழம்புக்கு, 1/2 கிலோ பொரிக்கிறதுக்கு 150 ரூபா 1 கிலோ ஜிலேபி கண்டை. ஏன் எங்களுக்கு தெரிந்தால் சீலா மீன் வாங்க தெரியாதா? முந்தா நாளே நம்ம தான் தாலி, எப்பா சீலா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, 1300 ரூபாயாம்டா 1 கிலோ, வேணாம்டா. எப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், இந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிறது, ஏப்பா அப்படி பண்ணுறேன்னா? சரிடான்னு சொல்லிட்டேன். கடவுள் மேலே சத்தியமாக 1100 ரூபா பில்லு, சரியா? என்னென்ன மீனுன்னு சொல்லவா? சீலா மீன் பீஸு 3, சங்கரா மீன் ஒரு 3, கிழங்கா மீன் ஒரு 2, மத்தி மீன் ஒரு 1/2 கிலோ, சரியா? இதுலேயே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. எதுன்னு கேட்டிங்கன்னா சீலா மீன் ஒரு பீஸு 150 ரூபா. 3 பீஸ் எவ்வளவாச்சு? 300 400, அதுவே 500 ரூபா. இந்த மீன் பூரா ரேட்டு கம்மி தான். அந்த கிழங்கா, மத்தி, சங்கரா மீன் அந்த சாப்பிடல, எனக்கு அதுதான் பிடிக்கும், முள் வச்சு தான் பிடிக்கும். அப்படிங்கும்போது ஒரு நேரம் மீன் எடுத்து ஒரு சரக்கு வாங்கணும்னா 2000 ரூபா. நாங்கள் அதையும் என்ன பண்ணோம், உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா, எப்பா இங்கே வா, இனிமேல் வாரத்தில் எல்லாம் நான் சரக்கு அடிக்க வேணாம். வாரத்தில் ஒரு நாள். ஏன்னா எங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸுங்கிறது அது மட்டும்தான். வெளியூர் போகலாம் வைக்கலாம்னா, இப்போ வெளியூர் போனால் அது ஒரு 10,000 15,000 காலியாக ஆகுது. முன்னாடியெல்லாம் எல்லாம் நோகாமல் கொடுத்தாங்க, செலவழிச்சோம், எங்களுக்கு அதோட அருமை தெரியல. இப்போ எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி போன வாட்டி குற்றாலம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, போய் குளிச்ச ஒரு திருப்தியே இல்லை. 12,000 ரூபா காலி. ஒரு நாளைக்கு 2,000 ரூபா ரூம் வாடகை, 2 நாளைக்கு 4,000 ரூபா. இது இல்லாமல் ஒரு நாளைக்கு சாப்பாடே 1000 ரூபா போடுங்க. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 3000, சரக்கு 1000 ரூபா. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ரூபாக்குள்ளே ஆகுது. இது எதுக்கு போயும்? இவன் குளிச்சா எனக்கு சேரலாங்கிறான், அங்கே குடிச்சிட்டு குளிக்க போனால் அங்கே ஒரு 7,500 எழுத்துறேன். சரி எதுக்கு? அப்படிங்கும்போது 4 காசை. ஏன்னா இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ திலீப்பா என்ன 3 மாதத்தில் காலேஜ் போகிறான். அவனுக்கு சீட்டு வாங்கணும், அவனுக்கு காலேஜை பார்க்கணும். எப்படி 1,00,000 ரூபா இல்லாமல் நான் காலேஜுக்குள்ளே போய் நுழைய முடியாது. ஏன்னா அவன் இனிமேல் விதவிதமாக, இனிமேல் தான் எனக்கு செலவு ஜாஸ்தி. இனிமேல் அவன் விதவிதமாக ட்ரெஸ்ஸு கேட்பான். ஒரு மொபைல், நல்ல மொபைல், இத்தனை நாள் விளையாட்டுருக்கு அதுக்காக ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். அது பல வருஷம் ஆச்சு, அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. 2 ஃபோன் கிடக்குது, ஒன்றுத்துக்குமே ஆகாது. இந்த ஃபோன்லாம் பாருங்கள், ஃபோனுதே நல்லா அழகாக இருக்கும், ஆனால் சவுண்டே இருக்காது. இதை கோகுலுக்கு போட்டுவிட்டேன், பப்ளிக் நம்பரை நான் போட்டு வச்சுருக்கேன். அவனுக்கு ஒரு காலேஜுக்கு போகிறான். அப்படிங்கும்போது நீட்டாக ஒரு 5-6 பேண்ட்டு, ஒரு 10 சட்டை, இல்லை ஒரு பனியனு, ஜட்டி, இதெல்லாமே வாங்கி கொடுக்கணும். திடீர்னு ஏதாவது பீஸ் கேட்பான், ஏதாவது ஒன்று பண்ணுங்கும்போது ₹1,00,000 இல்லாமல் காலேஜ் படிக்க வைக்க முடியாது. நல்ல கேன்டீனோட சாப்பாட்டோட. இப்போ இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மா நாங்கள் பசங்களாக இருக்கோம், நாங்கள் ரூம் பிடிச்சி தங்கிக்கிறோன்னு. ரூம் பிடிச்சி தங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நான் நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடட்டும் பண்ணட்டும்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்தோம். உனக்கு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த ஆளுக்கு தெரிஞ்சுன்னு தெரியாமல் என்னத்தையும் சேர வைக்கிறேன் வச்சுக்க. கூட இருக்க அவங்க அம்மா அப்பாலாம் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ரூமு பிடிக்கிறேன்னா 4 பேரும் சேர்ந்து ரூமுக்கு வாடகை கொடுப்பீங்களா? நான் அரிசி வாங்கி போடுறேன்னா 4 பேரும் சேர்ந்து அரிசி வாங்கி போடுவீங்களா? நான் உனக்கு திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறேன், உடம்பை தேத்திக்கன்னு சொன்னால் நீ 4 பேர் பங்கு வச்சு திங்காம இருப்பீங்களா? இதெல்லாம் நடக்காத விஷயம். ஹாஸ்டல் பார்க்குறேன், நல்ல ஹாஸ்டலாக பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் கூட வச்சுக்க முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், நாங்கள் எப்போ சண்டை போடுறோம், எப்போ சமாதானமாகறோம், நான் எப்போ சரக்கு அடிக்கிறேன். ஏன்னா நேற்றுலாம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அழகாக காலையில் என்ன பண்ணணும், வீடியோ போட்டு முடிச்சு நான் கூட மீடியாவில் வீடியோ போடலை. 12 மணிக்கு 11 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். கிளம்பி போய் ஆடிஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ மணி 1:30. வர்ற வழியிலே பிரியாணி, இந்த சிக்கன் என்னென்னமோ வாங்கினேன். எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா என்னது எப்போவுமே வெளியே போய் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் அருவருப்படுவேன் ரொம்ப. அது சமைக்கிற இடத்த பார்த்தா ரொம்ப அருவருப்படுவேன். அப்படிங்கும்போது வாங்கிட்டு வந்து நேற்று கூட நைட்டு கூட பிரியாணி தின்னுப்பானாரு. எனக்கு சாப்பிடல, மத்தியானம் விட்டு சாப்பிட்டேன். பசி, பசி அப்படிங்கிறனால இது பண்ணேன். துணியை பார்த்தா இந்த வாஷிங் மிஷின் அவுட் ஆகி போச்சு. நான் மிஷின் எத்தனை நாள் கழிச்சு வருதுன்னு தெரியல. இந்த சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்ன பேக் கேமரா போடாமல் விட்டேனா? இந்த வருங்க, தெரியுதா?
எப்படி தொங்குது? இங்கிட்டு தொங்குதா? ஒரு 10 நைட்டி, ஒரு 5, 6, 7, 8 ட்ராக் பேண்ட் இருந்தால் சட்டியில் சட்டை இதெல்லாம் ஊறுது. காலையில் எழுந்திரிச்சு தெருப்பைப்பு எங்கள் அவசனுக்கு பைப்பு இழுத்துருக்காங்க, அதில் போய் துவைச்சேன். துவைச்சிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி நின்று போச்சு. இந்த பாருங்க கையிலேயே துவைச்சி பூரா தொங்க விட்ருக்கேன். இப்போ இது பூரா போய் காய போடணும். அப்படிங்கிறனால எனக்கு ஒரு நேரம் தான் இப்போ சமைக்கணும். காலையிலே வந்து டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வாப்பா, எனக்கு ஒரு மாதிரி வருது, இந்த முதுகெலும்பு வலிச்சிருச்சு, டிஃபன் வாங்கிட்டு வாப்பா சாப்பிட்லானே சரிப்பானுச்சு. சரி ஒரு குழம்பா வச்சு விட்ருவான். ஒரு முட்டை கிடக்குது, ஒரு 10 முட்டை. சரி நறுக்கி போட்டு ஒரு முட்டை சேராது, ஆனால் அதுக்கு சேர்ற மாதிரி நான் வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ சேர்த்து ஒரு சோறா வடித்து ஒரு முட்டை குழம்பு வச்சுருவோம் அப்படின்ட்டு வீடு பூரா ஒற்றை அடிச்சு விட்டு இருந்தால் இது பூரா துவச்சி போட்டு இந்த பூரா எடுத்து காய போட்டுட்டு இப்படி நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையாச்சு. பேசணும், அவங்க பேச நான் பேச, நாங்கள் பேச அவங்க பேசினேன். நடுவில் வந்து பிரபு சார் வந்தார், பேசினார். எதுக்குமா அவனுக்கு தேவையில்லாத இந்த வேலை, அவங்களுக்குன்னு சொல்லி வேலை இருக்குது, அது என்னமோ இங்கிலீஷில் சொன்னார், என்னமோ சொன்னார். அப்புறம் உனக்குன்னு ஒரு பொழப்பு இருக்குது, பார்த்துட்டு போகாமல் எதுக்குப்பா பழகி எவ்வளோ உதவி, உங்களுக்கு உதவி செய்ய வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னோன்னா கரெக்டு தான் சார், நியாயம் தான் சார். ஏன்னா யாராக இருந்தாலும் நியாயமாக பேசினா ஏற்றுக்கத்தான் வேணும். அவர் நியாயமாக நடுத்தரமாக பேசினார். இங்கிட்டும் பேசலாம் இங்கிட்டும் பேசாமல் நான் நடுத்தரமாக பேசுகிறேன். நான் சொன்னேன் சார் எனக்கு பேசணும்லாம் ஆசை கிடையாது, அவங்க எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இப்போயும் சொல்கிறேன் எனக்கு மனசுக்குள்ளே வஞ்சகம் இந்த வேணை அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு. சரி நீ வாடுக்கு வேலையை பாரு அப்படின்னா அவர் தான் பேசினார். நிறைய பேர் அந்த அம்மாவை போய் கேட்டீங்க, நீங்கள் போய் பேசுனீங்க. நான் என்ன சொன்னேன், ஏன்டா கூறுகட்ட கூறியல அவர் லைனில் எடுத்து அந்த அம்மா கான்காலில் வந்துச்சுன்னு சொன்னேன்னா நானே சத்தியமாக இப்போயும் சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக அவங்க 2 பேர் நம்பரையுமே நான் அழிச்சிட்டேன். நேற்று கூட அவர் கூப்பிடும்போது யாருங்கன்னு தான் நான் கேட்டேன், இல்லைனா சேவ் பண்ணியிருந்தா அவங்க பிரபு சார்னு நான் போட்டிருப்பேன். அழகாக அவர் பேர் வரும்ல, அவர் பேர் போடலை, அழிச்சிட்டேன்னு சொன்னால் அழிச்சிட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டேன். அப்படிங்கும்போது அவர் கூப்பிடும்போது யாருங்கும்போது பேசினார், பிரச்சனையை முடிச்சாரு. நீ வாட்டுக்கு வேலையை பாரு, நீ என்ன பண்ணியிருக்க, ஷூட்டிங் போறியா, நடிச்சு முடி, வேலையை முடிச்சுட்டு வா, நீ உனக்கு என்ன வேலை, மீடியாவில் பேசுகிறதா போ, நீ வாட்டுக்கு பேசு, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பேசினார். முடிஞ்சு போச்சு. அவங்க வாட்டுக்கு அவங்க இருக்காங்க. போட்டு அந்த அம்மாவை அழுக வச்சு நான் இப்பயும் சொல்லவா, ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்குள்ளே ஊருக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் உங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த அம்மானால ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் கூட உங்கள் கூடலாம் அது வாழ முடியாது. ஏன்னா ஒருத்தனை தூக்குமாடி தொங்குற அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி தான் ஒருத்தைய உசு பேத்தி உள்ள தள்ளி இப்போ தான் அவள் வெளியே வந்திருக்கா. எங்களையும் இப்படி தான் பேச விட்டு உசு பேத்தி கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ளே தள்ளுனீங்க. அப்படிங்கும்போது ஒருத்தவங்க அவங்க வாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்கன்னா நாங்கள் எங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்கள் ரூட்டை மாற்றிட்டோம். நாங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம். ஆடிஷன் போகிறோம். நீ எந்த ஆடிஷன் வச்சாலுமே ஏன்னா என் நம்பர் தெரியாது. என் நிறைய வாட்டி கேட்டாங்க, உங்கள் நம்பரை பிடிக்க முடியலனாங்க. அப்புறம் நேற்று நானே போய் எல்லா பக்கத்தையும் என் பர்சனல் நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன், இன்னொரு நம்பர் பர்சனல் நம்பரை கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது நாங்கள் வேறு ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்டா சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி தான் இந்த ஆள் வந்து ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால் பட்டர் மஞ்சா ஏன் நீ பாய் போட்டு உட்காந்து பார்த்தியா, பட்டர் மஞ்சா தான் சொல்லி யாரையுமே நான் இப்பயும் சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக என்கிட்ட கண்ணால் பார்க்காம நான் யாரையுமே நம்ப மாட்டேன். புரியுதா? கொஞ்ச நாளைக்கு நான் வந்து என் வாயை கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நானே யோசிச்சிருக்கேன். என்னன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்த யாருக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தால் எதுவும் வெளியே வரப்போகிறது கிடையாதுல்ல இனிமே. ஏன்னா இதனால தான் நான் நிறைய பேரை கட் பண்ணிட்டேன், நிறைய பேரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போன்னு இருந்தது இந்த ரேவதி அக்கா, இந்த மஞ்சு புள்ள, இவ்வளோ தான், இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அது பாவ ரேவதி அக்காவும் பேசுறது இல்லை, அதுக்கு தெரியும். சூர்யா வேலையாக இருந்தால் நம்மக்கிட்ட பேச மாட்டான்னு எப்பயாவது ஒரு வாட்டி பேசும். இவன் ஒருத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா, அவளையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணி இன்றைக்கி என்னமோ அவள் தான் பண்ணுன மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. கடவுளுக்கு தெரியிட்டு, எங்கள் அப்பா முருகனுக்கு தெரியட்டும், நான் கும்பிட்ற தூண்டில் கருப்புக்கு தெரியட்டும், இந்த வேலையை யார் பார்த்தது. நான் இப்போயும் என்ன சொல்கிறேன்னா, சொன்ன அவனை பிடிச்சி நோனியை கலட்டி யார் உனக்கு இதை சொன்னா, யார் மூலியமாக உனக்கு தகவல் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் யாருக்கிட்டே உளர்றேனா, ஏன்னா பாவம் ஒரு பக்கத்து பழி ஒரு பக்கத்து போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக நமக்கு வந்து நம்பிக்கையாக எல்லாமே இருந்துட்டு இப்போ திடீர்னு போய் ஒருத்தவங்க மேலே பழி போட்டால் அது எனக்கு ஏற்றுக்கவே முடியாது. அது என் மைண்டு அப்படி தான். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ குழப்பத்தில் இருக்கேன். கடவுளே முருகா நீ பார்த்துக்கிட்டு நான் இந்த விஷயத்த அப்படியே தூக்கி முருகன்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, சமைக்கணும், அடுத்து வீடியோ போடணும், துணி காய போடணும், இப்படி போய்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போகணும், என்ன எதுன்னு பார்க்கணும், வைக்கணும், அலையணும். நீங்கள் இன்னைக்கு கூட என்னை ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏக்கா ஒரு மாதிரி ஆள் இழைச்ச மாதிரி இருக்க, இந்த எலும்பெல்லாம் உனக்கு தெரியாது, என்ன எலும்பு தெரியுதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ போடுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்னு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாமல் அந்த அம்மாவை போட்டு ஏன் இந்த குடையணும்? அந்த அம்மா பாவம் பிள்ளைக்கு ஒன்றுனாவே அழுகும். என்ன மாதிரி தான் பிள்ளைகளுக்கு நான் கூட ஸ்ட்ராங்காக இருப்பேன். அது நான் நேற்றே நான் சொல்லிட்டேன். அவங்க பெரிய பையன்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கான் டாக்டருக்கு. அந்த பையனுக்கு கூட குழந்தை நினச்சி தான் அவங்க இப்போ 3 பிள்ளைக்குமே சோறு ஊட்டி தான் வளர்ப்பாங்க. வீட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க. போய் அந்த பிள்ளைகளையும் பேசிக்கிட்டு அவங்களையும் பேசிக்கிட்டு என்னடா அப்படி செஞ்சாங்க நான் கேட்குறேன். அவங்களுக்கு எங்களுக்கு என்னடா பிரச்சனை, உங்களுக்கு அவங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் இந்த பாரு டேய் தோசி சோறு, நீ ரொம்ப துள்ளுற, ரொம்ப பண்ணுற, எவ்வளோ பேசுனா ஆடியோ எடுத்து போட்டுக்கிட்டு என்ன
நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிய கருமம் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை சீ கருமா சரிடா சரிடி பிள்ளைகளா இந்த வீடியோ இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நான் போய் என் வீட்டு வேலை தான் எனக்கு முதல்ல முக்கியம் சாப்பிட்றேன் எனக்கு மயக்கமாக வருது நைட்டு சரியாக சாப்பிடல அதனால் 3 மணி கமெண்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா விழுதுகளில் லைவ் கூட வருவேன் சரியா ஓகே பாய்